சூப்பர் சாஃப்டான ரொம்பவே ஹெல்த்தியான கோதுமை ரவை மல்லி பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ கோதுமை ரவை பொங்கல் செய்கிறதுக்கு நான் இப்போ 1 கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதே கப்லேயே நாம் பாசி பருப்பும் அளந்துக்கலாம். 1 கப் அளவு கோதுமை ரவைக்கு 1/4 கப் அளவு பாசி பருப்பு எடுத்தோன்னா பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு தடவை கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இன்னொரு பாத்திரத்தில் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை அளந்து எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் அளவு கோதுமை ரவை, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். அதனால் 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் அளவு தண்ணியும், 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 3/4 கப் அளவு தண்ணியும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி தனியாக இந்த பாத்திரத்திலே இருக்கட்டும். நாம் பொங்கல் ரெடி பண்ணும்போது இந்த தண்ணியை கொதிக்க வச்சு சுடு தண்ணியாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ 3/4 கப் அளவு தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு உரலில் தேவையான அளவு மிளகு எடுத்து அதை நல்லா 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து அதை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக மிளகு சேர்க்கணுன்னு விரும்புனா முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக லைட்டாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது பொங்கலோடு சேர்த்து மிளகையும் சாப்பிட்ருவோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கைப்பிடி அளவு கழுவின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். மல்லி இலையோட வாசனையும் சுவையும் பிடிக்கும்னா நீங்கள் இன்னொரு கைப்பிடி அளவு கூட மல்லி இலையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கைப்பிடி அளவு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நாம் கோதுமை ரவை பருப்பு எல்லாமே அளந்த அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை லைட்டாக கலந்து விட்டுட்டு நாம் தட்டி எடுத்து வச்சுருக்கிற மிளகை சேர்த்துக்கலாம். மிளகை ரொம்ப பவுடர் மாதிரி தட்டி எடுத்துட வேண்டாம். 1-2 இந்த மாதிரி தட்டி எடுத்தாலே போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தோல் நீக்கிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா 7-8 போல் முந்திரி பருப்பு 2 உடைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லா பொருட்களையும் நம்ம சேர்க்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்புறமா 2 கொத்து போல் கருவேப்பிலை எடுத்து அதை கொஞ்சம் 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை முழுசாக போடும்போது எல்லோரும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்னதாக கட் பண்ணி போட்டோன்னா அப்படியே சேர்த்து சாப்பிட்றலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில் வச்சு எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பொங்கல் செய்ய ஆரம்பிக்கும் போதே பக்கத்தில் உள்ள அடுப்பில் நாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிற தண்ணியையும் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கோதுமை ரவையை ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் எல்லா பொருட்களோடையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அப்புறமா நாம் கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வாசனை வர அளவு வறுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்துட்ருக்க டைமில் பக்கத்தில் நமக்கு வெந்நீர் சூடாகிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை நம்ம 1 நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதித்ததும் அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மாதிரி பொங்கலில் சேர்த்து செய்யும்போது நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் பொங்கல் ரெடி ஆயிரும். அந்த கரெக்டான பக்குவத்துலேயும் கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற பொங்கல் அளவு பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு
ஒரு 3 விசில் மட்டும் மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கலாம். பொங்கல் ரெடி ஆகட்டும். பொங்கல் ரெடி ஆகிற டைமில் நாம் ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு சின்ன தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபுல்லையுமே சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த அளவு கொத்தமல்லி இலைகளை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 இலைகள் மட்டும்தான் இருக்கும் இதில். சட்னிக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5-6 போல் மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா பொருட்களும் சேர்த்து செய்கிற சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி சாப்பிடும்போது சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு போதுமான டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சட்னி இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா பொங்கலோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். மிதமான தீயில் 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மல்லி இலை நாம் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் தான் சேர்த்துருக்கிறதுனால அதோட கலர் ரொம்ப வராது. மல்லி இலையோட ஃப்ளேவரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக மல்லி இலை சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், பொங்கல் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கோதுமை ரவை பொங்கல் நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கோதுமை ரவை மல்லி பொங்கல். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.